சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக விராட் கோலி தற்பொழுது தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து நம்முடன் பேசுவதற்காக கிரிக்கெட் விமர்சகர் பாஷா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த உங்களோட கருத்து, உங்களோட முதற்கட்ட பார்வையை பதிவு பண்ணலாம் சார். இந்தியன் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 1 டிகேடாவே வந்து ஒரு பெரிய நேம் இடம். ஸோ இதோட சேர்ந்தது வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுறது புதுசா போற பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் கடினம்ன்றது தான் கிரிக்கெட்டோடைய ஒரு ஜென்ரல் ஒரு தாட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கவுண்ட் ஆகும். ப்ளஸ் வந்து விராட் கோலியோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அன்மேட்சபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அதை ஒரு யங்ஸ்டர் வந்து அதை முறியடிக்கிறதுன்றது கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு விஷயம். ஸோ ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு கண்டிப்பாக இங்கிலாந்து வந்து இது பெரிய வரவேற்பு இருக்கும் அவர் ரிட்டையர் ஆகிறதுனால. இல்லைன்னா விராட் கோலி கரண்ட் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபிஎல்லும் பிரமாதமாக விளையாடிருக்கிறாரு. ஸோ இது ஒரு மேஜர் செட்பேக் நம்ம இந்தியன் டீம் பொறுத்தவரை. சார், 14 ஆண்டு கால டெஸ்ட் பயணம் வந்து தற்போது முடிவுக்கு வருவதாக வந்து விராட் கோலி தெரிவிச்சிருக்காரு. ரோஹித் சர்மாவை தொடர்ந்து விராட் கோலி அவர்களும் வந்து தன்னுடைய ஓய்வை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இது விராட் கோலியோட தனித்துவம் மற்றும் சிறப்பம்சம் குறித்து ஏதாச்சும் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா நாங்க இது வந்து ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்டோட கனெக்டடான்றதுதான் ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா இது திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் தான் சரியா புரியல. ஏன்னா ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்டும் ஃபார்ம் எதுவுமே பிரச்சனை இல்லைன்றது தான் எல்லாருடைய இதுவும் நம்ம கண்ணால பாக்குறோம். அது இல்ல லாஸ்ட் வீக் விராட் கோலி ஒன் ஆஃப் லீடிங் ரன் கெட்டர்ஸ் ஃபார் ஐபிஎல். பிளஸ் அவருடைய எல்லா ஆங்கிளும் கவர்டா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு முடிவு வர்றதுக்கு காரணம் தான் புரியல. பிளஸ் அவருடைய இடத்த இப்ப எடுக்க போறவர் அவ்வளவு பெரிய பிக் ஷூஸ் யார் ஃபில்லின் பண்ண போறான்றதும் நமக்கு கிளாரிட்டி கிடையாது இன்னும். ஏன்னா கேஎல் ராகுல் ப்ராபப்ளி ஒரு நல்ல ஆப்ஷன். பட் விராட் கோலியோட ஆப்ஷன்ஸ் அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் மேடம் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ மேபி இந்தியன் டீமுக்கு இதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் அந்த லெவலுக்கு எப்படி நம்ம சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆகும்போது அந்த இடத்துக்கு யார் வரப்போறாங்கன்ற ஒரு பெரிய இது இருந்தது. விராட் கோலி அதே இடத்த பிடிச்சாரு, அவ்வளோ நாள் இந்தியன் டீமை சர்வ் பண்ணாரு. ஸோ மேபி அடுத்த லெஜெண்ட் வரதுக்கு இது ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். இந்த டூர் வந்து கண்டிப்பா ஒரு கடினமான டூர். இந்த மூவிங் கண்டிஷன்ஸ் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் வந்து நம்ம சப்கான்டினென்ட் விக்கெட்ஸோட அது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கிற ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ விராட் கோலி வந்து அன்மேட்சபிள். அது அந்த இடத்த பிடிக்கிற ஒரு நம்பர் 4 யாருன்றது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான் மேடம். நன்றி சார், உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. உங்களது நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.